சொல்லுவார், நம்ம கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். நம்ம தொடர்ந்து ஆவியின் கனியை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்ம போதித்து கொண்டிருக்கிறார். நம் கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். இதுவரையும் நம்ம சொன்ன ஆவியின் கனின்றது நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுனால ஆவியின் கனி வராது. நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அதனால் ஆவியின் கனி வந்துடாது. இல்லைங்க நான் அந்நிய பாஷை பேசுவேங்க அப்படின்னா ஆவியின் கனி வராது, வரவும் போகிறது கிடையாது. ஆவியின் கனி என்பது அது ஒரு ப்ராசஸ். ஆமென். ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது ஒரு ப்ராசஸ். ஏன்னா இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டேன், நாளைக்கு ஆவியின் கனியினுடைய எல்லா கனிகளும் எனக்கு வந்துருமான்னு கேட்டால் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுத்துருவீங்கன்னு கேட்டால் ஆட்டாது. அதெல்லாம் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அதை எப்படின்னா அந்த கனிகள் வரணும் அப்படின்னா அதுக்கான ஃப்ளேவர் நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வசனத்தை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்குள்ளாய் அந்த கனியானது வரும். நீங்கள் அதற்கான ஃப்ளேவரை நீங்கள் கொடுக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. முதலாவது காரியம் பார்த்தோம். முதல் ஒரு கனி வருவதற்கு தேவையானது என்னது? விதை. அடுத்தது நீர் பாய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவாவியனும் தொடர்ந்து நடத்துவாராக. மூன்றாவது காரியம் வேரும் அடிமரமும். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம சீடை அதாவது விதையை விதைச்சிட்டோம், அதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அப்போ அதோட அடுத்த வேலை உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன வேலை நடக்குதுன்னா அது வேர் விட ஆரம்பிக்கிறது. ஆமென். கீழையும் வேர் வர ஆரம்பிக்குது, மேலையும் மரங்கள் அடிமரம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். இன்னைக்கு விதைச்சிட்டேன், தண்ணி ஊற்றிட்டேன், கட்ட 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 இன்னைக்கு தண்ணி ஊற்றிட்ட பிறகு நாளை காலையிலேயே அப்படியே வேர் வரையும் ஆழத்துக்கு வரையும் போயிடுமா? கண்டிப்பாக போகாது. போயிட்டு நாளைக்கே 2 இலையாச்சு அந்த வேர்லேருந்து மேலே இந்த விதையிலேருந்து மேலே 2 இலையாச்சும் நிற்குமா? நிற்காது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். விதை இருக்கிறது, தண்ணி ஊற்றியாச்சு, அது வரல நம்ம விட்டுறக்கூடாது, தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த விதை அங்கே கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வேர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சத்தியத்தை நம்ம கேட்க 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 நம்ம பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். அதாவது எல்கேஜி இன்னைக்கு சேர்ந்துட்டு நாளைக்கு டிகிரி வாங்க முடியாது. ஸோ அதே போல் தான் எல்கேஜிலேருந்து எப்படி நம்ம பெரிய ப்ராசஸ் இருக்குதோ டிகிரி வாங்குறதுக்கு, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் வசனத்தை படிச்சுட்டேன், நான் டக்க 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 கடன்னு நான் படிச்சிட்டாலும் குவார்ட்டர்லின்னு ஒரு டைம் இருக்குது, ஆஃபர்லின்னு ஒரு டைம் இருக்குது, ஆனுவல்னு ஒரு டைம் இருக்குது. அவங்க எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியுமே தவிர நம்ம படிச்சிட்டோன்றதுக்காக குவார்ட்டர்லி நாளைக்கு வச்சிட போகிறது கிடையாது, ஆஃபர்லி நாளைக்கு வச்சிட போகிறது கிடையாது. இல்லைங்க நான் புக்கை கரைச்சி குடிச்சிட்டேன், எனக்கு ஆனுவல் எக்ஸாம் நாளைக்கே வச்சிருக்கேன்னு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில ரூல் இருக்குது. அவங்களுக்கு எப்போ வைப்பாங்களோ அப்போ தான் வைப்பாங்க. நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் அந்த நாளுக்கு என்று காத்திருக்கணும். அப்போது அதே போல தான் இன்றைக்கி அநேகர் எப்படின்னா வசனம் படிச்சுட்டு ஸ்பீடாக வளர்ந்து அவங்க என்னென்ன ஒரு கட்டத்தில் அவங்களே லீடர் ஆகிடுறாங்க. லீடர் ஆகி இதை பண்ணாது, அதை பண்ணாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கட்டத்தில் வசனத்தை தெரிஞ்சவொடனே எல்லாரையும் வசனத்தில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க, கொஞ்சம் டீசெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, வசனத்திலே அடிச்சுப்பாங்க. இந்த வசனம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், எங்கேயோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அது அந்த பிரச்சனைக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை வச்சு இவங்க சண்டை போட்டுப்பாங்க. எதில் வச்சு சண்டை போட்டுப்பாங்கன்னா வசனத்தை வச்சு அடிச்சுப்பாங்க. வசனம் வச்சு இந்த வசனம் இருக்கு, அந்த வசனம் இல்லை, தேவன் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க வார்த்தை எதுக்குன்னா அடிச்சுக்கிறதுக்கு, சண்டை போடுறது, சமாதானமாக இருங்க சொல்கிற வசனத்தை வச்சே நாங்கள் சண்டை போடுங்கன்னா என்ன அர்த்தம்? எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடாக கடன்னு வந்துட்டு அவங்களால என்ன பண்ணுறதுன்னு அடுத்து தெரியாது. அவங்களுக்கு மற்றவர்களை பார்த்து பொறாம வரும். என்ன அவங்க மட்டும் மைக்கை பிடிக்கணுமா, நாங்களாம் மைக் பிடிக்கக்கூடாதா? யார் தெரியுமா இந்த ஸ்பீடாக கடன்னு ஒரே நாளில் வளர்ந்து இப்படியே படிச்சிடுறான் பார். அப்போது இந்த வசனம் எப்படின்னா அவங்க மேலே கேட்குறாங்க, எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் தப்பு, இது தப்பு, அது தப்பு, அவங்க ஜட்ஜ்மெண்ட் லெவலில் போயிடுறாங்க. வேர் வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அவங்க என்ன நினச்சோம், நம்ம மரமே ஆகிட்டோம். அப்படிலாம் மரம் ஆகலை, நம்ம வேர் விட ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் வேற விட ஆரம்பித்திருக்கிறீங்க. காத்துருங்க, நிச்சயமாக ஒரு நாள் மரமாக ஆவீங்க. ஆனால் நீங்கள் மரம் இல்லை இப்போதைக்கு, ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஓகே, இந்த வேரும் இந்த அடிமரமும்
நம்ம ஒன்னொன்னையும் பார்த்தோம் எதை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வேரும் அடிமரமும் எதை குறிக்குதுன்னா படிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. முதல் வசனம் சொல்லுகிறது, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அல்லேலூயா. அதாவது நான் போன வாரம் தான் சொன்னேன், ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் அவர் மூலமாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய மிகப்பெரிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை தேவன் அவர் மூலமாய் பேசியிருக்கிறார். ஆமாம், நான் கூட போன வாரம் கூட சொன்னேன், அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபட்ஸ்லாம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவியானவர் இவர் மூலமாக தான் சொல்லியிருக்கிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை இம்மானுவேல் என்று பெயரிட. இதெல்லாம் யார்? இந்த தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேர். இந்த வசனம் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இந்த வேரும் அடிமரமும் கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன் இயேசு கிறிஸ்துவின் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்ம அறிந்து கொள்ளணும்? ஏன் விதை போட்டாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, ஏன் வேர் இம்பார்ட்டன்ட்னா வேர் தான் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி எழுதியிருக்கிற உபதேசங்கள், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுவோமே. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவரே தேவன். ஒரு குரூப் இருக்காங்க, எங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் தான். அது அவங்களுடைய ஒப்பீனியன். ஆனால் நமக்கோ இவர்கள், நான் பிதாவையும் நம்புகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நான் வேர் விட முடியும். ஆமென். சரி, ஏங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதனாலதான் நம்ம எடுத்த உடனே நம்ம பாருங்களேன், நம்ம திடீர்னு வந்து இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், திடீர்னு வந்து அவர் அற்புதங்களை செய்தார், அவர் வந்து ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் இப்படின்னும் போது இது ஒரு கதையாக்கிடுறாங்க. நம்ம நிறைய சண்டே கிளாஸில் கூட பாருங்களேன், வாடா நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்வாங்க. இது எதுவுமே கதை கிடையாது. ஆமென். இது எதுவுமே கதை கிடையாது. மாற்றிக்கொள்ளலாம், இது பேர் சம்பவங்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்கிறேன், கதை சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி கதையாயிடும். அந்த மாதிரி ஒரு கதையாயிடும். இது கதை கிடையாது, இது சம்பவம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிக்கிட்டா தான் பேர் வருமானு கேட்டா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்துக்கிறது ஓகே, ஆனால் அவர் எங்கிருந்து வந்தாருன்றதை, இது அவர் வருவதற்கு முன்பதாக எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட வேர் இன்னும் ஆழமாக இறங்க ஆரம்பிக்கும். உங்களோட சத்தியத்தினுடைய அறிவு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். இன்னும் உங்களோட சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கான அந்த ஞானமும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். படிக்கலாம், யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஆமென், என்னாலே அல்லாமல் அல்லேலூயா. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் இல்லைன்னா உன்னால பிதா கிட்ட போகவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை நாம் அசட்டை பண்ணவே கூடாது. அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவ அப்படிங்கிறது தாண்டி அதற்கு முன்பதாக அவர் வருவதை குறித்த தீர்க்க தரிசனங்களை நான் அறிஞ்சுக்கிட்டாதான் இயேசு கிறிஸ்துவும் உடனே எல்லாம் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு அவர் வந்துடல. அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்குது. அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன மாதிரி வருவார், எப்படி இந்த உலகத்துக்குள்ள நடப்பார், அவருடைய உபதேசங்கள் எப்படி இருக்கும், அவர் எப்படி வாழ்வார், அவர் எப்படி மரிப்பார் என்ற தீர்க்க தரிசனங்கள் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்தபடியாய் நீங்கள் விதைய வச்சுட்டு நீங்க தண்ணி ஊற்றப்பட்ட பிறகு இந்த வேர் எப்படி உங்களுக்குள்ளாய் அடியில வரைக்கும் சொல்லணும்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம கேட்கும்போது
ஏங்க எப்படிங்க இது இவரை குறித்து சொன்ன எப்படிங்க? படிக்க வேணாம். ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனம் படிக்க வேணாம் சகோதரி. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி. அடிமரமே இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நான் சொல்லுங்க, வசனம் இருக்கா பார்த்துக்கோங்க. நீங்க துளிர்க்கணும்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்திற்கு நீங்க போகணும்னு சொன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை படிப்பதற்கு முன்பதாக அவரை குறித்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகத்துவமானவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய தியாகம் எவ்வளவு பெரியது, அவர் நம்ம மேல் காட்டி இரக்கம், அவர் நம்ம மேல் காண்பித்த கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நம்ம அவரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம படித்தா மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோம். முதல் காரியம் என்ன சொன்னேன்? விதை. ரெண்டாவது நீர் பாய்ச்சுதல். மூன்றாவது வேரும் அடிமரம். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், விதைனா எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தையை குறிக்குது, வசனத்தை குறிக்குது. நீர் பாய்ச்சுதல் எதை குறிக்குது? உபதேசத்தை குறிக்கிறது. ஆமென், உபதேசத்தை குறிக்கிறது. இந்த வேரும் அடிமரமும் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனங்களை, அவரை குறித்ததா எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை குறிக்கிறது. ஆமென். இப்போ நாலாவது ஒரு காரியம், இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன வரும்? கிளை வர ஆரம்பிக்கும். ஆமென், கிளை வர ஆரம்பிக்கும். ஓகே, இல்லைங்க விதைச்சாச்சு, நீர் பாய்ச்சாச்சு, அடிமரம் வந்துருச்சு, இப்போ கிளைகள் வர ஆரம்பிக்கும். ராமன் சொல்லுவோமே. ஓகே, இந்த கிளை என்பது எதை குறிக்கிறது? படிக்கலாம். சகரியா 3வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வேரும் அடிமரமும் எதை குறிக்குதுன்னா, கிறிஸ்து வரப்போகிற அதற்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறிக்கிறது. ஆமென். ஆனால் கிளையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வளர வேண்டும். சரிங்க, பழைய ஏற்பாடுல இருக்கு. புதிய ஏற்பாடுல என்னன்னு படிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 24வது வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்ததால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இந்த இடத்துலயும் கிளையை குறித்து கிளைகளை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த இடத்துல புதிய ஏற்பாடு சொல்லுது சுபாவ கிளையாகிய. ஹலோ, எழுதி இருக்குதா? வசனத்துல இருக்குதா? சுபாவ கிளையாகிய. அப்ப பழைய ஏற்பாட்டு கிளை என்று யார சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது கிளை என்பதற்கு சுபாவத்தை குறிக்கிறது. முதலாவது வசனம் சொல்லியிருக்கிறபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளா இருக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ளா இருக்கிறார். ஆமென். அவர் ரத்தம் உங்க மேல் பூசப்பட்டிருக்கிறது. நீங்க ஒன்னும் எடுத்து பூசிக்க வேணாம். அவர் ரத்தம் ஆல்ரெடி உங்க மேல பூசப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கிளை என்பது சுபாவ கிளை. ஆமென். பழைய ஏற்பாட்டுல சுபாவம் யாரை குறிக்குது? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப புதிய ஏற்பாட்டோட கிளை என்னன்னா சுபாவத்தை குறிக்கிறது. அதாவது இந்த கிளை என்பது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் வெளிக்காண்பிக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு கிறிஸ்துவன் ஆயிட்டேன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷையை பேசுறேன், தீர்க்க தரிசனம் பேசுறேன், நீங்க என்னத்தை வேணா பேசுங்க. ஆனா கிளையாகிய இயேசு கிறிஸ்து உங்கள வளர்கிறாரா? கிளையாகிய இயேசு கிறிஸ்துவோட சுபாவங்கள் உங்ககிட்ட இருக்குதா? கிளையாகிய தேவனுடைய நன்மைகள் உங்ககிட்ட இருக்கா? அவருடைய நன்மையான வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறதா என்பதை உங்களோட கண்ணியை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. திரும்பவும் சொல்றேங்க, அநேகர் நம்ம பார்க்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்றதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நம்ம அந்நிய பாஷைகள் பேசலாம், நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கலாம், இல்ல வசனங்களுக்கு நம்ம வியாக்கியானங்களை போதிக்கலாம். எதுவா இருக்கட்டும், நான் நிறையவே பார்த்திருக்கிறேன். உங்களால மன்னிக்க முடியுமா?
நீங்கள் இயேசுவை போல மன்னிக்க முடியுமா? நீங்கள் இயேசுவை போல தாழ்மையாக இருக்க முடியுமா? நீங்கள் இயேசுவை போல இரக்கமாக இருக்க முடியுமா? ஒரு வேளை அப்படிலாம் இரக்கமாக இருக்க முடியலன்னா நீங்கள் இருக்கிற ஸ்டேஜ் வந்து 4th ஸ்டேஜ். இப்போ ஒரு சில ஸ்டேஜ் சொல்லுவாங்க, பலவீனமாக இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்குது, 3rd ஸ்டேஜில் இருக்குது, 4th ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? விதைன்ற ஸ்டேஜில் இருக்கிறீங்களா? ஆமென். தண்ணி ஊட்டப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறீங்களா? வேர் விட்டவர்களா இருக்கிறீங்களா? இல்ல கிளைகள் விட ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? இதை நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன், தேவனோட வசனங்களை பேசுறேன், எல்லாம் இருந்தாலும் நான் இன்னும் எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் எனக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பரவாயில்ல, அந்த சுபாவத்தை நாம கேட்கணும். இல்லங்க, நம்ம இருக்கிறதுல என்ன தெரியுமா கஷ்டம்? மன்னிக்கிறது கஷ்டம். நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் வந்து பாவம் செய்ய மாட்டேன், இது அது 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 ஒரு கேட்டகரி. ரட்சிக்கப்பட்டு நம்ம சொல்றோம்ல கிறிஸ்து வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கைன்றாங்கல்ல, இவங்க என்ன நினைச்சாங்க? இவங்களோட பர்சனல் லைஃப் தான் பாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய வாட்டி தேவன் இந்த இடத்துல போதித்திருக்கிறார். நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் தான் பிரச்சனைகள், நம்மளோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் தான் பாடுகள் அப்படின்னு. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை பிரச்சனை காம்ப்ளிகேட்டடான்னு கேட்டா, பாடுள்ளதான்னு கேட்டா ஆமென், நான் ஏத்துக்கிறேன்னு கேட்டா நான் 100% ஏத்துக்கிறேன். ஆனா அது உங்களோட பர்சனல் வாழ்க்கையில வருகிற பாடுகளோ பிரச்சனைகளோ கிடையாது. ஆமென். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் சொல்லப்படுகிற பாடுகள் உபத்திரம். அதனாலதான் வந்து சிலர்கிட்ட தெளிவா சொல்லுவேன், இந்த உலகத்துல பாடுகள் நம்மளை விட பாடுகள் பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம ஊர்ல பேசுனீங்கன்னா என்ன மாதிரி யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு ஒரு 1000 பேர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருப்போம். என்ன மாதிரி? ஏன்னா அவங்கள பொறுத்தவரையும் அவங்களோட பிரச்சனை ரொம்ப பெருசு. ஆனா அவங்களோடையும் தலை போற பிரச்சனை இங்க நிறைய பேர் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டதுனால தான் நான் இந்த பாடுகளை சகிக்கிறேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா தான் இந்த பாடுகளை சகிக்கிறேன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நல்லவர். உங்களுடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு குழியை வெட்டுகிற தேவன் அல்ல, உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, உங்களுக்கு நன்மையை தருகிற தேவன். அவருடைய ஆளுகையில நீ அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை பண்ணணும்னு நினைக்கிற தேவன். உங்களை தள்ளி விட்டு உங்களை அழ வச்சு நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நீங்க வாழ்க்கையில தோல்வியில போயிட்டு இருந்தீங்கனாலும் சில சறுக்கல்களான சூழ்நிலைகள்ல போகும்போது கர்த்தர் வெரி குட் வெரி குட், ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீங்க நல்லா சறுக்கி விழு அப்படின்னு சிரிக்கிற தேவன் நம்ம தேவன் அல்ல. நம் கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. அப்ப என்ன போராட்டம்? கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன போராட்டம் அப்படின்னா, மற்றவர்களை மன்னிக்கிறது கஷ்டமான்னு கேட்டா 100க்கு 100 கஷ்டம். கண்டிப்பா கஷ்டம். ஒருத்தன் நம்ம சபிக்கிறவனை போய் ஆசீர்வதினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம தூஷிப்பான், தூற்றுவான், அவனை போய் நீ போய் பிளஸ் பண்ணுன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் தான் சொல்றாரு, அது பாடா? ஐயோ ரொம்ப பாடு இல்லைங்க. ஒருத்தன் என்னை சபிச்சுக்கிட்டே, ஒருத்தனை நான் மன்னிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனாலும் நான் பாடுள்ளவனா, ஆமா நான் இந்த கிறிஸ்துவுக்காக சகித்து கொண்டு மன்னித்தேன்றீங்களா? நீங்க தாராளமா சொல்லுங்க, எஸ் நான் பாடுகளை சகித்தேன். ஏன்னா அதுதான் பாடு. இன்னைக்கு என்னன்னா நம்ம பாட்டு எல்லாத்தையும் பாடு 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 பாடுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா நான் கிறிஸ்துவின் நிமித்தமாய், அவர் சொல்லியிருக்கிற உபதேசத்தின் நிமித்தமாய் நான் பாடுபடுகிறேன் என்றதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, பாடுகள் சகிக்கிற வாழ்க்கை என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். மற்றபடி பர்சனல் லைஃப்பில் வர பாடுகளை நீங்கள் தேவனோடு கூட ஒப்பிட்டு நம்முடைய கர்த்தரை தயவு செய்து மட்டும் தட்டாதீங்க. நம் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், நீங்க கிறிஸ்துவை போல மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய சுபாவத்தை நீங்கள் தரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நீங்கள் மற்றவர்களை தட்டி கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். ஒருத்தன் பாவியான ஒரு மனுஷன் வரானா அவங்க நீங்க அரவணைங்க, அவங்களை தேற்றுங்க, அவங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, ஒருவனும் கெட்டு போகாதிருப்பது பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ நீங்க கிறிஸ்துவரா இருப்பதை விடவும் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களா இருங்கள். ராமன் சொல்லுவோமே. ஓகே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை நீங்க பிரதிபலிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம உடையவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்களும் தான் மற்ற யாரும் டிசைட் பண்ண தேவையில்ல. நீங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றதை நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க.
பரவாயில்ல, நான் 2வது ஸ்டேஜில் இருக்கிறேன், நான் 3வது ஸ்டேஜில் இருக்கேன், 4வது ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல, சீக்கிரமாக இந்த ஸ்டேஜஸை தாண்டி வந்துருங்க, கண்டிப்பாக கனி கொடுப்பீங்க. ஆமென் சொல்லுவோமே. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அதாவது ரோமர்ல எழுதியிருக்கிறபடி நீங்கள் சுபாவ கிளை, அதாவது கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டு அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். எனக்கு இந்த சர்க்கிள்ஸ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாமே சொல்றேன் விஷயமா, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், ஏசப்பா ஏசப்பா, லார்ட் எல்லாம் சொல்லுவாங்க, மதம் பார்ப்பாங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவாங்க, ஜாதி பார்ப்பாங்க. கர்த்தர் 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 சொல்லுவாங்க, ஏற்ற தாழ்வுகளை பார்ப்பார்கள். கர்த்தர் கர்த்தர் சொல்லுவாங்க, மற்றவர்களை தாழ்த்துவார்கள், மற்றவர்களை தரத்தை நாங்க ஒருத்தர் ஒரு லெவல்ல இருக்கிறோம், நீங்களே கீழே. நான் சொல்லுகிறேன், இது தேவனுடைய சுபாவத்தை வெளிக்காட்டுவதல்ல, அது உங்களுடைய மாம்சீக சுபாவத்தை வெளிக்காட்டுவது. நீங்க கிளை விட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய சுபாவமாகிய கிளைகள் உங்களிடத்துல வெளிப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, நீங்கள் மற்றவர்களை நேசிப்பீர்கள், மற்றவர்களை மதம் பார்க்க மாட்டீங்க, மற்றவர்களை ஜாதி பார்க்க மாட்டீர்கள், மற்றவர்களிடத்துல ஏற்ற தாழ்வை பார்க்க மாட்டீங்க, மற்றவர்களிடத்துல இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க என்ற பாகுபாடு கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமே. Dear people of God, இன்னைக்கும் நீங்கள் கனி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும். நான் எல்லாரையும் நேசிக்கணும், என்னை பகைக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கணும், என்னை நிந்திக்கிறவனை நான் வாழ்த்தணும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தர் இதை செய்திருக்கிறார்னா இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். ஒருத்தன் இயேசு கிறிஸ்து அடிக்கும் போது கேட்கிறார், கர்த்தர் கேட்கிறாரு, எதுக்குப்பா என்ன அடிச்சேன்ற. எனக்கு அந்த நான் என்ன பண்ணேன், அவரோட முள்முடி சூட்டும் போது வசனம் இருக்கு, அவரை ஒரு பலார்னு ஒருத்தன் அரைஞ்சிருப்பான். ஏசு கிறிஸ்து கேட்பாரு, நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்ன அடித்தேன். நானாக இருந்தேன்னு நினச்சோங்களேன், என்னது என்னை ஆற்ற நீ. அவன் போகும்போதே கை காலெலாம் ஒரு மாதிரி கண்ணிலே மேஜிக் பண்ணி ஒரு வழியாக்கிட்டு இருப்பேன், அவன் குடும்பமே ஒரு வழியாக்கிட்டு இருப்பேன். நீங்களாக அதை பண்ணியிருப்போமோ இல்லையா? ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான்னா நம்ம கடவுளாக இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தன் பலாரம் அடிக்கிறான், யாருமே இல்லை தனியானத்தில் மாட்டிக்கிறான்னு வச்சுங்களேன், பலாரம் அடிச்சிட்டான், நம்ம என்ன பண்ணுவோன்னு, எதா கும்பல் சேர்ந்தாங்க நட்டுங்கன்னு இப்போ படுறவங்க என்ன பண்ணுற, எதாவது செஞ்சிருப்போமா இல்லையா? சொல்லுங்களேன், பண்ணியிருப்பீங்களா? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இதை பண்ணாதீங்க, நான் அந்த மாதிரி பண்ணலன்றேன். நான் அடி வாங்குறியா, எனக்கு ஏன் அடித்தேன்னு கேட்டாரே தவிர திருப்பி அடிக்கல. அவன் திருப்பி ஆச்சு, நம்ம ஆச்சு, அது ஒரு சண்டையாகி அங்கேருந்து ஒரு அது பஞ்சாயத்து ஆகிடும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, தன்னோட அடி வாங்கும் பொழுது நம்மளோட மாம்சிக்கம் பாருங்களேன், அவன் அச்சானா நம்ம திருப்பி அடிச்சுன்னு ஒரு கோவம் வருது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே தான் தன்னோட தாழ்மையை வெளிப்படுத்துகிறான். ஓகே, நீ அடிச்சுட்டு போப்பா, பட் ஐ லவ் யூ. நீங்களும் நானும் கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் மன்னித்தாரா, நான் மன்னிக்கிறேன். அவர் அமைதியாக இருந்தாரா, நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, விடாத விடாத விடாதரா, அட்ரா அட்ரா அட்ரான்னு அச்சிடாதீங்க. நம்மளே சைலண்டாக இருக்கணும்னு நினைப்போம், நம்ம கூட இருப்பானுங்க பார், இதுதான் சான்ஸ், நம்ம கிடைத்திருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான், விட்டுறாத, அடி 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 அடி. குடும்ப சண்டையாயிடும், மாறி மாறி அச்சின்னு அவ்வளோதான். யாரோட உபதேசத்தில் கேட்கணும், அதுக்குத்தான் வசனம் முக்கியம். நம்ம உசுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க, விடாத விடாத, நீ என்ன நினச்சினுக்கிற. நமக்கு அது வரையும் சைலண்டாக இருக்கணும். நம்ம பாடா விட்றா விட்டுறலான்னு விடக்கூடாது, நம்ம விட மாட்டேன், விடக்கூடாது, விடவே கூட. நம்ம சைலண்டாக இருக்கணும். நம்மளை வெறி பிடிச்ச அவனுக்குன்னு அவன் நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்டு நம்ம வெறுப்பாய் விட்டாவே கூடாதுரா அப்படின்ட்டு அவனோ காண்டாய் நானோ காண்டாய் சும்மா இருக்கிற பிரச்சனையா பெரும் பிரச்சனையா ஆகிட்டு அவ்வளோதான். அடுத்த நாள் ஜப குறிப்பு, ஒரே போராட்டம். இந்த கிறிஸ்துவ நிமித்தமாக நான் படுகிற பாடுகளை என்ன பாடுபட்ட சொல்லு அப்படின்னா, சண்டை போட்டு வந்துட்டேன் நேற்று, உனக்கு நான் திமிரு இருக்கணும் உனக்கு இப்போ அப்படி சாத்தான் எல்லாத்தையும் சண்டை 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 சண்டைக்கு ரெடியாக சண்டை எங்க சண்டை 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 சண்டை. சிலர்லாம் வீடு வீடாக போகுது, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லு, அதுக்கு கேட்டு கேட்டு கேட்டு
இந்த ஒன்று பைபிள் ஒன்று எடுத்துக்கோங்க, எல்லாம் வச்சுட்டு ஊழியம் பண்ணுறேன், வீடாக போகிறது. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லு, நான் சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து கேட்டு ஒரு பிரசங்கம் ரெடி ஆகிடுது. வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு எல்லாக்கிட்ட அது ஒரு குரூம்பல் சேர்ந்து அங்கே ஒரு காசிப் நடக்குது. அவங்க வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா? இவங்க வீட்டில் சார் உன் வீட்டில் என்ன நடக்குது சொல்லு. அதுக்கப்புறம் அது கோச்சிக்குது. நான் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க, ஊர் கதைலாம் சொல்கிறேன். நான் உன்னை யார் கூப்பிட்டா நீயே வந்து எல்லாத்துக்கும் ஆஜராகி நீயே பிரசனம் சொல்லி எல்லா ஊர் கதையில் என்ன கதை அவன் என்ன வசனத்தை தெரிஞ்சவங்க பேசுகிற ரோட்டில் நின்றுக்கிட்டு ஒன்றும் இல்லாதவன் அடுத்த நாள் பாரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. கத்த சொல்றாரு, என் சுபாவமே உங்ககிட்ட இல்லை, நீ ஸ்டேஜ் 3ல இருக்கிற, நீ என்ன லெவல்ல இருக்கிற, ஸ்டேஜ் 3ல இருக்கிற. ஆனா ஆவியின் கனி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கனிகள் நிறைந்த புகைப்படமா இருக்கும் உள்ள. அதாவது ஆப்பிள்னு ஃபோன் விற்கிறாங்க, பாக்ஸில் ஆப்பிள் போட்டிருக்கு, உள்ள தந்த ஆப்பிளா இருக்கு சொல்லுங்களேன். அதுவும் என்ன கலர் பாக்ஸில் இருக்குது? ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்குது. ஐயோ இது வேறு ஒன்று. ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்குது, ஆப்பிள். ஆஹா, நம்ம நினைப்போம் உள்ள ஆப்பிள் இருக்குது போல். ஓப்பன் பண்ணால் ஃபோன் இருக்குது, கச்சியாக சாப்பிட முடியும். ஆப்பிள் இருக்கிறதுனால அது ஆப்பிள் இல்லை. அதே போல் நீ ஆவின் கனி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உனக்குள்ள கனி இல்லை. ஆமாம், கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை. ஒரு அம்மா நிஜம் சாட்சியில் வந்து சொல்லுது. ஒரு அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க, இந்த புறஜாதியார் மத்தியிலலாம் நான் வெக்கப்பட்டு போகாதபடி நில்லு. யார் புறஜாதினா யாருமா? இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த புறஜாதிகள் மத்தியில் உனக்கு என்ன ஏதனும் தெரிய மாட்டேங்குது. ஸோ கம்முன்னு இருந்தாலும் நீ கம்முன்னு இருக்க மாட்டேங்கிற. ஒருத்தர் உடனே கேட்குறாங்க, அப்போது ஜாதின்றது பைபிளில் இருக்குது அப்படின்னா, ஜாதிங்கிறது பைபிளில் இருக்குதான்னு கேட்டால் அப்சல்யூட்லி பைபிளில் இருக்குது. ஆனால் நம்ம குறிப்பிடுறபடி ஜாதிகள் அது கிடையாது. வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஜாதி என்பது தேசம். ராமன் சொல்லுவோமே, வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஜாதி என்பது தேசம். அதாவது நம்ம அதை ஒரு ஜாதி ஆக்கிடக்கூடாது. ஆமென். கர்த்தரை ஜாதி பார்க்குறாருன்ட்டு, கர்த்தர் ஜாதி பார்க்குறவரல்ல, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, ரசிக்கப்பட்டு இந்த புறஜாதியார் கண்களுக்கு முன்பதாக. அதுக்கு தான் சொல்கிறது, பைபிளை படின்னு. புறஜாதியார்னாலும் என்னன்னு தெரியல, சரி கம்முன்னு இருந்தாலும் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறேன். ஆனால் குத்திரணுமே, குத்தலைன்னா நம்ம தூக்கம் வருமா நமக்கு? புறஜாதியார்னா நம்ம தயவு செய்து நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை புறஜாதியாரா நீங்கள் நினைக்கக்கூடாது. அது புறஜாதிகள் அல்ல, அவர்கள்லாம் புறஜாதிகள் அல்ல. யார் தெரியுமா புறஜாதி? நீங்கள் நானும் தான் புறஜாதி. என்னடா இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நானே புறஜாதியான்னு கேட்கலாம். ஏன்னு சொன்னால், இந்த புறஜாதி என்று வேதத்தில் யாரை குறிப்பிடுதுன்னா, யூதர்கள் அல்லாத, அதாவது வாக்கு தத்தத்துக்கு இல்லாத எல்லாருமே புறஜாதி. அதாவது யூதர்களை தவிர மற்ற எல்லாருமே புறஜாதிகள் தான். ஆனால் இன்றோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் புறஜாதியாய் அல்ல, நான் அவரோட பிள்ளையா இருக்கிறேன், நான் அவருடைய ஜனமா இருக்கிறேன். நீங்க அவரோட ஜனமா இருக்கிறீங்க, நீங்க அவரோட பிள்ளையா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க அவருடைய ஜாதியா இருக்கிறீர்கள், அதாவது நீங்கள் அவருடைய தேசங்களா இருக்கிறீர்கள். ஸோ நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை மற்றவர்களை கஷ்டப்படுத்துதா, மற்றவர்கள் வார்த்தை காயப்படுத்துதான்றதை நீங்கள் யோசிச்சு கொள்ளும். ஒரு அம்மா அன்னைக்கு கூட சொன்னாங்க, இல்லை பிரதர், நான் ஒரு தீர்மானம் ஒரு ஆண்டர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், நான் ஒயிட் ட்ரெஸ் தான் இனிமேட் போடுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டேன். இன்னொரு அம்மா சொல்லுது, இல்லை நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், நான் இதோட நான் கீழெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் பொருத்தனை பண்ணிட்டேன் பிரதர். இன்னொரு அம்மா சொல்லுது, இல்லை பிரதர், நான் வந்து பூ வைக்கக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணிட்டேன். ஒரு என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. என்னத்த சொல்கிறது, சரி உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாகவே ஒரு வே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்களே இதுக்கான பதிலை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க போகிறேன், உங்கள் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுறீங்க, நீங்கள் ஆட்கள் தேவைப்படுது உங்கள் கம்பெனிக்கு. அப்போ அதுக்கு இன்டர்வியூ பண்ணுறீங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எல்லோரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்துறீங்க. ஒரு 4 பேர் மட்டும் இருக்காங்க. இப்போ அந்த 4 பேரில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, உங்களை எங்கள் கம்பெனிக்கு
நான் செலக்ட் பண்ணால் எங்கள் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க. அவர் சொல்கிறாரு, மேடம் ஷார்ப்பாக நான் 7 மணிக்கு எழுந்துருவேன். மாதம் 1ஆம் தேதி ஆனால் நான் முடி வெட்டிடுவேன், ஷார்ப்பாக முடி வெட்டிடுவேன். ஆஃபீஸுக்கு கிளம்போது சாப்பாடு கட்டிட்டு வந்துடுவேன். பெட்ரோல்லாம் நானே போட்டுப்பேன் மேடம், நானே போட்டு வந்துடுவேன் மேடம். இந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மனுஷனை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா? சாரி சொல்லுங்கள், நீங்கள் காட்டுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கக்கா, என்ன சொல்லுங்க? அக்செப்ட் பண்ணி செலக்ட் பண்ண மாட்டியா? நீ செலக்ட் ஏன் மாட்டீங்க? அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. நீ என்ன சொல்லுவ? நான் கேட்ட கேள்வி வேறு, நீங்கள் சொல்கிற பதில் வேறு. நான் ஆஃபீஸ்க்காக தீவிரமாக உழைப்பேன், நான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், நான் அதெல்லாம் செய்வேன் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் சம்மந்தமே இல்லாமல் நான் காலைல 7 மணிக்கு எழுந்திருவேன், நான் வந்து 1ஆம் தேதி ஆனால் முடி வெட்டிடுவேன், இது உன் பர்சனல். அதுக்கும் ஆஃபீஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. கரெக்டா? அதே போல தான் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டதுனால ஆண்டவருக்கு என்ன லாபம்? நீங்கள் நகை கழட்டிட்டதுனால ஆண்டவருக்கு என்ன லாபம்? நீங்கள் பூ வைக்கல ஆண்டவருக்கு என்ன லாபம்? இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பொருத்தனை பண்ணுறதை விடவும், ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் உமக்காக ஓட விரும்புகிறேன், என் வாழ்க்கையை நான் முற்றிலுமாய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சித்தத்தை போல என் வாழ்க்கையில் நடத்தும், நீர் என்னை எங்கெங்கெல்லாம் அனுப்ப தீர்மானித்திருக்கிறீரோ, நீர் எங்கெங்கெல்லாம் மற்றவர்கள் என்னை பிரயோஜனப்படுத்த தீர்மானித்திருக்கிறீரோ அதற்கு என்று என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டே தீரும். ஆமென். நம்ம மேல் தோட்டமாக கழட்டிக்கிறது போட்டுக்கிறது கர்த்தர் சொல்கிறது அது எல்லாம் எங்கே வருதுன்னா பரலோகத்துக்கும் சம்மந்தம். நீங்கள் உங்களை வெளிக்காட்டுறீங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவோம் மேடம், காலையில் வந்துடுவேன், எல்லா ஃபைல்ஸையும் பார்ப்பேன், எல்லா காரியங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன், உங்களோட பிஸ்னஸ் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ நான் அதிகமாக்கி தருவேன்னா நீங்கள் அந்த மனுஷனை செலக்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? ஏன் செலக்ட் பண்ணுவீங்க? பிகாஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு அவர் பிரயோஜனமாக இருக்கிறார். அவங்க பர்சனலில் அவர் நான் இந்த ட்ரெஸ்ஸாக போடுவேன், நான் இந்த காலையில் 6 மணிக்கு வச்சுப்பேன், அதுக்கும் ஆஃபீஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க வெளி தோற்றமாக செய்கிறதுனால ஆஃபீஸ்க்கு ₹1 கூட கெயின் வர போகிறது கிடையாது. ஆனால் ஆஃபீஸ்க்கென்று அவங்க கொஞ்சம் அர்ப்பணிக்கும் போது உங்கள் ஆஃபீஸ் க்ரோ ஆகிறது போல் நீங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பூ வச்சாங்க, பூவெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் பிரதர், அதுவும் இஷ்டம். அதுக்குன்னு பூ வைக்கிறவங்களும் நீங்கள் தப்புன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பூ வைக்கிறவங்கள இவங்க தப்பு, இவங்க பூ வச்சுட்டு வந்துட்டாங்க, பேர் கிறிஸ்துவனை ரசிக்கப்பட்ட அந்நிய பாஷையில் பேசுகிறது பூ பேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வெண்வஸ்திரம் தரிக்கிறது இல்லைங்க, உங்களோட சுபாவமாகிய கிளை கத்தரை போல இருக்குதா? அல்லேலூயா சொல்லுவோமே. நேர்த்தியானவன் நான் கிறிஸ்துவராய் மட்டும், அதாவது சர்ச்சில் மட்டும் நான் நேர்த்தியானவனாக இருந்து காண்பித்து போகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ராமன் சொல்லுவோம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரை போல இருக்கணும்னா, உங்கள் கிளைகள் வரணும்னா நீங்கள் கர்த்தரை போலவே மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் கர்த்தரை போலவே மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுவோமே, நீங்கள் மிகவும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுவோமே. சரி, அடுத்த ஒரு காரியம் பார்த்துடலாம். அடுத்தது என்னது? கிளைகள் வந்த பிறகு என்ன வரணும்? கிளைகள் வந்த பிறகு 5ஆவதாக என்ன வரணும்? இலைகள் வர வேண்டும். அல்லேலூயா. அப்போது முதல்ல நம்ம இந்த இதுலேயே பார்த்துடலாம். கிளைகள் வருவது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை போல இருக்கணும் ஒன்று, நீங்கள் முடி கிடி தாடி கிட்டிலாம் வளர்த்துறக்கூடாது. நான் சின்ன வயசில் அப்படி தான் சொல்லுவேன். தாடி வளர்க்கும் போது ஏசுப்பாவே தாடி வச்சுருந்தாரு, நான் எங்கே பார்த்தேன்னா எனக்கு தெரில. யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் அதை வளர்க்குறார்கள், அதை வளர்க்கணும், அது ஒரு சட்டமாக இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இப்போது இயேசு கிறிஸ்துவை போல நான் வெளியில் காட்டிக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து யூதராக இருந்தார், நான் யூத ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம யூத ட்ரெஸ் போட்டுன்னு தான் சுற்றினுக்கணும். அவங்க எல்லாம் வாங்க யூத ட்ரெஸ் போட்டு. யூத ட்ரெஸ் என்ன தெரியுமா? பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. ஒத்திப்பீங்களா? இப்போ நீ அவங்கள பிசாசுன்னு சொல்ல முடியாது.
நம்ம அறிந்து கொள்ளணும் சிலரை, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அது அவங்களோட வெளித்தோற்றங்கள்லாம் நமக்கு தேவை கிடையாது. அவர்கள் உள்ளுக்குள்ளாய் கர்த்தரை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பது முக்கியமாக இருக்குது. 5வது காரியம் இலைகள். இந்த இலைகள் படிக்கலாம். தானியேல் 4வது அதிகாரம் 12வது வசனம். அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. அல்லேலூயா. அதன் இலைகள் எப்படி இருந்துச்சாம்? நேர்த்தியா இருக்குது. இப்போ தேவநாம மகிமைப்படணும். இப்போ அதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை படிங்களேன். அதன் இலைகள் நேர்த்தியும், அதே வசனம், அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. அந்த வசனமும் இந்த வசனமும் ஒண்ணுதான், ஆனா வசனம் மாறுது. ஆனால் அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி எப்படி இருந்துச்சு? மிகுதியுமா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இலைகள்னு சொன்னா பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? இலைகள்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு இலைலாம் பார்த்துருக்கீங்களா? பச்சையாக இருக்காது, ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும். அது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும். அது போக 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 தான் அதுக்கப்புறம் தான் இலையே வளரும். அப்போ இலை எடுத்த உடனே பச்சை கலரில் செம்மை அப்படியே பலபலம்லாம் இருக்காது. எப்படி இருக்கும் இலை? ஒரு மாதிரி எல்லோயிஷா அதாவது இருக்கும். அப்போ விதைச்சி நீர் பாய்ச்சி அடிமரம் வர ஆரம்பித்து கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இலைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நேர்த்தியை குறிக்கிறது. உங்களை பர்ஃபெக்டாக குறிக்குது. ராமன் சொல்லுவோமே, எனக்குள்ளா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கனிகளின் அறிகுறி தெரியப்பட வேணும்னு சொன்னால் உங்களை நீங்கள் காட்ட வேண்டியதில்லை, உங்கள் சுபாவம் காட்டிடும். எப்படி சொல்கிறது, சில மெமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? சிலர் நடிகர்களை போல பேசுவாங்க. அவங்க நடிகர்களை பற்றி பேசும்போது அவங்களோட பாடி அவங்கள மாதிரியே பண்ண ஆரம்பிப்பாங்க. சிலரெல்லாம் கண்ணை மூடி கேட்டால் ஒரிஜினலாக அந்த ஒரு நடிகரோ அந்த ஒரு செலிப்ரிட்டியோ, இந்த கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் அவங்களாம் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் மிமிக்ரி பண்ணுறதுனால இவங்க இதுதான் ஒரிஜினல் சச்சின் டெண்டுல்கரோட வாய்ஸ் கிடையாது. ராமன் சொல்லுவோம், இதுதான் செலிபிரிட்டிஸோட வாய்ஸ், ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது. அவர்களை இமிட்டேட் பண்ணுறாங்களே தவிர இவர்கள் நிழல், அவங்க தான் நிஜம். இப்போ இவங்க வீட்டுக்கு போன பிறகு, இப்போ இந்த ஷோலாம் முடிச்சுட்டு அவங்க மெமிக்ரிலாம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னா, இவங்க செலிபிரிட்டி மாதிரி வீட்டில் தண்ணி எடுத்துருவா, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துருவாலாம் சொல்லுவாங்களா? அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்களோட சொந்த குரலில் பேசுவாங்க. அது ஷோ. அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க பேக் டு நார்மல் ஆயிடுறாங்க. அதே போல தான் கண்ணி உள்ளவர்களை போல் மற்ற இடத்துல நம்ம ஷோ பண்ணிவிட்டு, நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி நான் கண்ணி உள்ளவனை போல் நம்ம முதிர்ச்சியாக இருக்கிறவனை போல் காட்டிக்கலாம். ஆனால் நமக்கு இன்னொரு முகம் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் நம்ம கனி கொடுக்குறோமா? உங்கள் வீட்டில் வந்தால் உங்களோட இலைகள் நேர்த்தியாக இருக்குதா? நீங்கள் நேர்த்தியாக இருக்கிறீங்களா, பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டால், சிலருக்கு ஊழியத்தெல்லாம் கொடுக்கும்போது சில சபையில் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சபை சரி கிடையாது, பாஸ்டர் சரி கிடையாது, அவர் சரி கிடையாது. இது ஆரம்பத்தில் நானுமே நிறைய இடத்துல அவங்க கிடையாது, இவங்க சரி கிடையாது. நானுமே ஆரம்பத்தில் சில மனுஷங்களுக்காக கர்த்தரே விட்டுருக்கேன். அதோட ஊழியத்தையே நான் பேசுகிறேன் என்ன அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் ஊழியம் மட்டும் இல்லை, ஆமென், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நேர்த்தியாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நேர்த்தியாக இருக்கணும். உங்களை வீட்டில் நேர்த்தியாக இருக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நேர்த்தியாக இருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கிட்ட நேர்த்தியாக இருக்கணும். ராமன் சொல்லுவோம், உங்கள் குடும்பத்துக்கிட்ட நேர்த்தியாக இருக்கணும். உங்களோட பிள்ளைகள் கிட்ட, உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற பிள்ளைகள் கிட்ட நீங்கள் நேர்த்தியானவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள. நான் நேர்த்தியானவன், நான் கிறிஸ்துவராய் மட்டும், அதாவது சர்ச்சில் மட்டும் நான் நேர்த்தியானவனாக இருந்து காண்பித்து போகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ராமன் சொல்லுவோம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் நேர்த்தியாக இருக்கணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும்? அது கஷ்டமானு கேட்டால் கஷ்டம். ஏன்னா நம்ம தொல்லை குத்துரு. இப்போது டீச்சர் தான் ரொம்ப தொல்லையாக இருக்கும். நாங்கள் அவங்க யூனிஸ் கூட ஒரு வாட்டி இந்த ப்ரீச்சிங் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, இன்னொன்று ஃபோன் பண்ணி, இல்லை மேம், நான் இன்னைக்கு ஒரு பையனை திட்டேன், அவன் என்ன தொல்லை குத்தான் தெரியுமா, நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள வெறுப்பேற்றிட்டாங்க. வெறுப்பேற்றிட்டு இவங்களும் ஏதோ ஒரு வேர்டை சொல்லி திட்டாங்க. ஆனால் திட்டிட்டு அந்த பையன் மறந்து போயிட்டு இருப்பான். நம்ம திட்ட
ஆனால் யாருக்கு குத்துது? யூனஸ்க்கு குத்துது. நான் திட்டேன். நான் நேற்று தான் வார்த்தையை கேட்டு போனேன். நான் திட்டுறேன் இல்லை, நான் திட்டி முடித்த பிறகு எனக்கு கில்ட் ஆயிடுச்சு. அவன் நீங்கள் திட்டினது அவன் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு போய் நேர்ந்துருவான். ஆனால் யாருக்கு கில்ட்டாக இருக்குது? நம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம், வசனத்தை அறிந்திருக்கிறோம். அப்போ அதன்படி நடக்கலைன்னு சொன்னால் நமக்குள்ளாகவே இருந்து குத்தப்படுகிறோம். சரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் உண்மையாக சொல்கிறேன். அந்த காரணம் நானாக இருந்தால் ஓப்பனாக சொல்லியிருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் யூனிஸ் வந்து அப்படியே சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவங்க ரொம்ப வெறுப்பேற்றுறேன் நாங்கள். ஆமாம், அப்போது பரவாயில்ல, மாற்றிக்கலாம். ஆமாம், யாரும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. அதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் இல்லாமல் இருந்துடக்கூடாது. நம்ம மாற்றிக்கணும். நம்ம இன்னும் நேர்த்தியானவர்களாய், ஆமென், உங்களோட இலைகள் மூலமாக நீங்கள் காண்பிக்கணும். எஸ், நான் நேர்த்தியானவனாக இருக்கிறேன், நான் அன்பானவனாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்குரியவனா. நீ என்ன, ஆனால் சாதாரண விஷயம் கிடையாது. தொல்லை குத்தினே இருந்தால் எப்படி இருக்கும்? விருப்பேற்றிக்கிட்டே இருந்தா அவங்களோட இடத்துல நடந்துக்கிறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் சில வார்த்தைகளை விடும்போது, சில வார்த்தைகளை பேசும்போது நம்ம குத்தப்படுகிறோம். நான் இல்லை நான் இந்த வேர்டை நான் பேசிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னாங்க. அந்த குத்தப்படுதல் இருக்குதுக்காகவே நான் கர்த்தரை ப்ரைஸ் பண்ணுறேன். ஆமென், கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்ம நேர்த்தியாக இருக்கணும்னா இதை நம்ம எங்கேருந்து காட்ட ஆரம்பிக்கணும்னா வீட்டிலேருந்து காட்ட ஆரம்பிக்கணும். அம்மா தண்ணே, டீ, அவங்க இன்னும் டீ கடை வச்சுனுங்கிற மாதிரி, இந்தாப்பா தண்ணி, இந்த டீ, அம்மா டீ சக்கரை இல்லாமல், அம்மா டீ பால் இல்லாமல், இதுக்கு மேலே உனக்கு என்னத்தான் செய்கிறதுன்னு தரல. வீட்டில் ஒரே வகை வகையாக எங்கள் அம்மா சொல்கிறேன். இப்போது இல்லை, அப்போது இந்த டிவியில் இந்த குக்கிங் ஷோஸ்லாம் பார்ப்பாங்க, எல்லா குக்கிங் ஷோவும் பார்ப்பாங்க. இப்போ அஞ்சரை பெட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அஞ்சரை பெட்டியில் அதை செஞ்சாங்கடா, இதை செஞ்சாங்கடா, இப்படியே பார்த்துனே இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட நான் செஞ்சு பார்த்ததே கிடையாது. அப்போது பார்க்குறீங்களா, நேர்த்தியாக செய்யணும். பார்க்குறது மட்டும் இல்லை, அதை செய்யணும். அப்போ அதே போல தான் நான் கேட்குறவனாய் மட்டும் இல்லை, அதன்படி நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இந்த இலைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போது இலைகள் சில சீசனில் கொட்ட போகுது அப்படின்னா, சரி ரொம்ப இதாக சொன்னாங்க. ஒருத்தர் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொட்டுன்னு கொட்டுது, என்னடா பணமான்னு கேட்டேன். இல்லை தலை முடியினார். அப்போது அவருக்குள்ளே கில்ட் ஆகிடுது. அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். நான் கேட்டேன். அப்போது முடியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சில ஹெர்பல் என்ன சொல்கிறது, விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறோம். ஏன்? முடி அழகு, முடி போயிடுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும், நல்லா இருக்காது, இருக்கிறதையாச்சும் காப்பாற்றிக்கணும், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ முடிக்குன்னே நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. என்னென்னோ சொல்கிறாங்க, பிஆர்பின்றாங்க, ஜிஆர்சின்றாங்க, எல்லாம் கையில் இருந்து எடுத்து தலையில் ஊசி போடுறாங்க, அப்படியே புசுன்னு வந்துடுது. அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏன்? நீங்கள் அக்கறை எடுக்கிறீங்க, உங்களோட அவயம், உங்களுடைய முடி, நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. உங்களோட முடியை நீங்கள் ஒரு முடிக்கு நீங்கள் சிரத்தை எடுக்கிறது போல் உங்களோட இலைகள் உதிராமல் இருக்கவும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். காஞ்சி போயிடக்கூடாது. காஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னது? உடஞ்சி அந்த இலை கிளையிலேருந்து உதிர்ந்து போயிடும். உங்களோட இலை செழுமையாக இருக்க முடியாது. உங்களோட இலைகள் கர்த்தருக்குள்ளாய் பாதுகாக்க, அதாவது நேர்த்தியாய் நீங்கள் அதை வைத்துக்கொள்ளணும். செடி வளருது, இலை வந்துச்சு, அதுக்கப்புறம் வளர்ந்துடும், அதெல்லாம் வளராது. நம்ம அதுக்கு பராமரிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து பராமரிக்கணும். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். தேவநாம மகிமைப்படட்டும். உங்களோட இலைகளை நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் நேர்த்தியாய் நீங்கள் பராமரிக்கணும். ஆமென். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அன்பின் நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் என்னோடும் எங்களோடும் இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை போதித்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றைய அப்பா, இப்போது இந்த வசனங்களை நாங்கள் கேட்டது மாத்திரமல்லாமல் அதன்படி நடந்து கொள்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். கர்த்தர் நீர் பெருகவும் இந்த பிள்ளைகளாகி நாங்கள்
எப்போதும் சிறுவம் கிருபை தாரும் கேட்ட வசனத்தின்படியும் சத்தியத்தின்படியும் நாங்கள் நிலைத்தின்று உமக்கு கனி கொடுக்க உதவி செய்யும். கர்த்தர் நீரே பெருகவும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் எப்போதும் சிறுவம் கிருபை தாரும். எல்லா கன மகிமை துதிப்புகள் ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பதிலை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கிறிஸ்து இயேசு வருகை மட்டும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.